மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்ப்போமா. மறுபடியும் நான் போய் அந்த இதுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா மறுபடியும் மண்டை ஒரு மாதிரி வெடிச்சுக்கிட்டு கிடந்துச்சு. இன்னர் பீஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா போனேன் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க. ஹில்ஸு ஏறினதுக்கு அப்புறமேலும் சரி, இறங்கினதுக்கு அப்புறமேலும் சரி, உங்களுக்கு ஏலகிரியில் சில் பண்ணும் ஆனால் பக்காவான ஸ்பாட் ஒன்று உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். ஸோ இது வேறு யாரோட ப்ராப்பர்ட்டியோ இல்லை, நம்ம அங்கிளோட ப்ராப்பர்ட்டி தான் இது, கிரீன் ரெசிடென்சி. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரூம்ஸ் வேணுமா? ரூம்ஸ் இருக்குது, பார்ட்டி ஹால் இருக்குது, உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், இல்லை மீட்டிங் இருக்குது, இந்த மாதிரி எதாவது இருந்தாலுமே வந்து இந்த ஸ்டே உங்களுக்கு செட் ஆகிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து காரும் பார்க் பண்ணிக்கலாம், எத்தனை பைக் வந்தாலும் பைக்கும் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கிரீன் ரெசிடென்சி. எங்கேயும் ஃப்ளோர் இருக்குது. இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த தைல தோட்டம் மாதிரி. ஸோ இது வந்து ஹில்ஸ் ஏறின உடனே ரைட் சைடில் இருக்கும். நீங்கள் சிட்டிக்குள்ளே போகணுன்னு கூட அவசியமே இல்லை. வரங்க நைட்டு கேம்ப் ஃபயர் போட்டு டிஜே பண்ணுறதுக்கு டிஜேவும் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தோம்னா இது டைனிங் ஹால், சாப்பிட்ற இடம். ஸோ அங்கேயே சாப்பாடு செய்கிறாங்க, இங்கேயே லிஃப்ட்டும் இருக்குது. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் ஸ்டே எடுக்கிறீங்க அப்படின்னா ஆதம்ன்ற பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இந்த ப்ராப்பர்ட்டியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து நான் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கீழே கான்டாக்ட் பண்ணி என்ன ஏதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதாங்க, ப்ராப்பர்ட்டிலேருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. நைட்டு வரப்போ நிறைய உயிரினங்களை போட்டு தள்ளிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டேலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம சிட்டிக்குள்ளே போக தேவையில்லை, வெளியில் போயிடலாம். அவ்வளோதான், இதுதான் அங்கிளோட க்ரீன் ரெசிடென்சி. பாபாய். இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து அங்கிள்து தான். இது ப்ராப்பர்ட்டியில் ஆக்சுவலாக உங்களுக்கு ரூமுக்கான பார்க்கிங் இது. நேற்று நைட்டு ஒன்றும் பெருசாக பண்ணலாங்க. நேற்று நைட்டு வந்தோடனே அங்கிள் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிட்டாப்புல. வந்தோடனே சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு நைட்டு தாங்க தூங்கினேன். நைட்டு எப்படியும் தூங்குறதுக்கு ஒரு 12 கிட்ட ஆகிடுச்சுங்க. நைட்டு தூங்குறதுக்கு கேம்ப் ஃபயர்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பாட்டெல்லாம் கேட்டு, எப்படி சொல்கிறது, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரிப்பு கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டேகேஷன், சில் பண்ணுறதுக்காக வந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வைசரை ஓப்பன் பண்ணி விட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து இது தைல தோட்டம். இது நீங்கள் இங்கே இந்த ஏலகிரி வரவங்களுக்கு தெரியும். இந்த இடமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வைபாக வாசமானமாக இருக்கும் இந்த இடமே. நல்லா இருக்குங்க வாசனை. ஸோ ஹில்ஸில் மெயின் கிளச்சை மட்டும் தொடவே கூடாது. தேவைப்படுறப்ப மட்டும்தான் கிளச்சை யூஸ் பண்ணணும். ஸோ அது பாட்டுக்கு இறங்கிட்டே இருக்கும். தேவைப்படுற இடத்துல ஃப்ரண்ட் பிரேக்கு, பேக் பிரேக்கு இதை போயிட்டே இருக்கலாங்க. இதே ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன ஹில்ஸ் தான். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஏற்காடோ இல்லை கொல்லியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஹில்ஸு. வந்தீங்கன்னா ஜாலியாக சில் பண்ணிட்டு போகலாம். எப்போவுமே நான் சில் பண்ணோம் அப்படின்னா ஒன்று இங்கே வருவேன், இல்லை பாண்டிச்சேரியில் இதே மாதிரி பீச் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு தான். ஒன்றும் அங்கே போயிடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரைடை நல்லாவே என்ஜாய் பண்ணேங்க. ஏன்னா சோலோ வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்டங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு தாங்க சோலோ ரைடே வந்திருக்கேன் இப்போ தான். ஏன்னா அது வரைக்கும் வந்து வண்டி கொஞ்சம் மக்கராது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, போக முடியல. அதுக்கப்புறமேலு பசங்க கூட போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேலும் எப்படி சொல்கிறது, அடுத்த லாஸ்ட் 1 இயர்லாம் வந்து சரியான ஹெட்டேக்கான ஏறுது. சின்ன ஃப்ரீ கூட இல்லை. சேம் அதே வந்து கண்டினியூ ஆச்சு இந்த வருஷமும். ஸோ எப்படா பிரேக் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு பிளான் போட்டோம், எல்லோரும் வரதாக தான் இருந்துச்சு. அது அப்படியே பிளான் சேஞ்ச் ஆச்சு. சரி நம்மளும் சோலோ ரைடு போய் ரொம்ப நாள் ஆச்சு, வண்டி எடுத்துகிட்டு இன்னும் டோலை கூட நம்ம கிராஸ் பண்ணல. சரி நம்ம சோலோவாக இந்த ரைடை போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா வேறு பிளான்ஸ் போயிட்டுருக்கு இந்த இயர். ஸோ அதுக்கு தான் ஒரு சின்ன வார்ம் மாதிரி ஒரு ரைடு போயிட்டு வந்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்ததாங்க ஏலகிரி. ஒன்றும் பிளானோடலாம் வரல. பிளானோட வந்திருந்தால் உள்ளெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு எத்தனை தடவை சுற்றுறதுங்க. ஏன்னா நான் இங்கே பக்கத்தில் வேலூரில் இருக்கிறனால தொட்டத்தொண்ணூறுக்கும் ஏலகிரி தான். ஃபேமிலியோடையும் வந்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்தாச்சு, சோலோவாகவும் வந்தாச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து சுற்றி பார்க்கல. வந்தேன், ஸ்டே பண்ண, கிளம்பிட்டேன்.
அவ்வளோதாங்க. ஏலகிரி ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கியாச்சுங்க. வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நேராக நம்ம டுவர்ட்ஸ் வெள்ளூரை நோக்கி மிஷின் லைஃப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் வந்ததுக்கு ஓகே, பிரயோஜனம் தான். வந்ததுக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷு மைண்டு. பீஸ் முக்கியம்ல, இன்னர் பீஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மண்டை வந்து எப்படி சொல்கிறது, மண்டை ஒரு மாதிரி வெடிச்சுக்கிட்டே கிடந்துச்சு. இப்போ வந்து போனது கொஞ்சம் பரவாயில்லைங்க. வந்து போனதில் இன்னும் பைக்குக்கு என்னென்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டேன். பைக்கை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ அப்படியே நம்ம போகிற வழியிலேயே நம்ம விஸ்டாம் 250க்கான டூரிங் ரிவ்யூ நம்ம எடுத்துடலாம். ஆல்ரெடி பைக்கோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இதோட டூரிங் ரிவ்யூ தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதையும் நம்ம போகிற வழியில் அப்படியே ஷூட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா மறுபடியும் நான் போய் அந்த இதுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா மறுபடியும் நான் எப்போ ஃப்ரீ ஆவேன் அப்படின்றது தெரியாது. அதனால் போகும்போதே எடுத்துடணுங்க. போகிற வழியில் அப்படியே ஆம்பூரில் நிப்பாட்டி ஒரு பிரியாணி சாப்பிட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நிப்பாட்டி சுட சுட ஒரு பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறமேல அப்படியே வேலூர் கிளம்ப வேண்டியதாங்க. வந்தாச்சு. ஒரே காதை அடைச்சிக்கிட்டு இருக்கு. எப்போவுமே அது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க. ஹில்ஸு ஏறினதுக்கப்புறமேலும் சரி, இறங்கினதுக்கப்புறமேலும் சரி, இந்த காது அடைப்பு இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டி ஹெல்மெட் இருந்தால் ஹெல்மெட்டு, காரில் இருந்தீங்கன்னா கார் டோரை ஓப்பன் பண்ணி விட்டோ ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க. அதுக்கப்புறமேல் போங்க. இல்லைனா வந்து அதுவே ஒரு ஹெட்டேக்காக மாற்றி விட்ருவோம் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நான் நிப்பாட்டிட்டு அவ்வளோதாங்க. நான் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இது பண்ண போகிறேன். அவ்வளோதான். டீ குடிச்சிட்டு கிளம்புறேன். மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்ப்போமா. 133 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் பெட்ரோல் போட்டதுலேருந்து. ஸோ ஆவரேஜ் 35 போனேன். 35 ஆவரேஜ். ஓகே. ஏன்னா வந்து இதுவும் எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தான் முன்னே இல்லை பின்னே வரும். அக்யூரேட்டாக தான் காட்டுது. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். until then take care, bye bye, have a nice day guys, டாட்டா, bye bye.